இந்த செப்டம்பர் 11 அடிமைத்தலைகளை உடைத்தெறிந்து அடிமைத்தனத்தினுடைய அடிச்சுவடை தகர்த்தெறிவதற்காக இந்த மண்ணுரிலே தோன்றி இந்த அடிமைத்தனத்தினுடைய விழிப்புணர்ச்சிக்காக அடியெடுத்து வைக்க பாராளுமன்றத்தை நோக்கி செல்ல வேண்டும் என்ற கனவோடு சென்ற தியாகி இம்மானுவேல் சேகரனுடைய அந்த நல்ல நினைவுகளோடு இந்த நினைவு தினத்திலே ஒரு சில கருத்துக்களை என் இன மக்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர் இனமாகிய வேளாண் குடிமக்களும் வேளாண் இன மக்களும் பாண்டியர் குல வேந்தர்களாகிய பாண்டியர் இன மக்களும் ஆவணங்கள் நிறைந்த ஆவண பாண்டியர்களுடைய வரலாறு நிறைந்த பள்ள சமுதாயமும் மல்லர் குலமும் குடும்பன் வரலாறு நிறைந்த இந்த சமுதாயத்திற்கு ஒரு சில கருத்துக்களை சொல்லுகிறேன். தேவேந்திரகுல வேளாளர் பள்ளர் குடும்பர் சொல்லக்கூடிய பாரம்பரியம் நிறைந்த அந்த பாண்டியர் குல மக்களாகிய நீங்கள் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருக்கக்கூடிய மக்கள் முழுவதும் ஒவ்வொருவரும் தாழ்த்தப்பட்டோர் என்றே எஸ்சி என்றே சொல்லக்கூடிய இந்த நிலைப்பாடுகள் இருக்கிறது. நிலைப்பாடுகள் மாற வேண்டும் உங்களிடத்திலே. காரணம் என்னவென்றால் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியல் இருக்காங்க, முற்பட்டோர் பட்டியல் இருக்காங்க, அதுக்கடுத்து டிஎன்சி டிஎன்டி எல்லாம் இருக்காங்க. அவர்களெல்லாம் என்னுடைய பட்டியல் வகுப்பை உன்னுடைய ஜாதி என்னன்னு சொன்னா ஜாதி பேரை தான் சொல்லுவாங்க. அந்த பட்டியல் இனமாகிய வகுப்பை சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டினாலதான் அவங்க இன்னைக்கு உங்களை எஸ்சி என்று ஒரு தரம் குறைந்த வார்த்தையாக, எஸ்சின்னு சொன்னா எல்லாரும் பிஜில இருக்கான், எம்பிசில இருக்கான், ஓசியில இருக்கான், அவனும் பட்டியல்ல தான் இருக்கான். ஆனா அவர்களெல்லாம் விட்டுட்டு இவங்க எஸ்சிங்க. நேற்று கூட ஒரு பையன் நல்ல ஒரு படித்த பட்டதாரி ஒரு அட்வொகேட் ஒரு ஆள் இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, இன்னும் இப்படிதான் சொல்றாரு, எஸ்சின்னு சொல்றாரு. மற்ற சமுதாயங்கள் எல்லாம் உன்னுடைய இனம் என்ன என்று சொல்லி நான் கேட்கும் பொழுது நான் என்னாரு அப்படின்னு சொல்லாப்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலில் இருக்கக்கூடிய நீங்கள் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இருக்கவங்க ஒழுங்கா பேசுறாங்க, மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் எல்லாம் ஒழுங்கா அவங்களுடைய ஜாதியை சொல்லாங்க, முற்பட்ட பட்டியல் இருக்கவங்க அவங்க ஜாதியை சொல்லாங்க. உங்களுடைய ஜாதியை சொல்லி நீங்கள் பழகும் பொழுதுதான் உங்களுக்கு உங்களுடைய தரம் உயரும், உங்கள் தகுதி உயரும், உங்கள் வரலாறு தெரியும். உங்களுடைய இந்த மண்ணுக்காக தமிழ் இனத்தினுடைய முதன்மை இனமாகிய வேளாண் குடிமக்களுடைய நாட்டுக்கு வயிற்று பயிற்சியை நீக்கிய வேளாண் குடிமக்களுடைய உங்களுடைய வீர வரலாறும் உங்களுடைய போர்க்குடி வரலாறும் உங்களுடைய உண்மையான வரலாறும் உங்களுடைய ஆவணங்கள் நிறைந்த பாண்டிய வரலாறும் வெளிப்படும். திருவாங்குடைய சமஸ்தானத்தில் கோர்ட்ல நடந்திருக்கு. அங்கேயே பாண்டியன் கூடிய வரலாறு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. மீண்டிருந்த பாண்டியர் குல வரலாறு கூடிய புஸ்தகம் தெளிவாக வெளிப்படையாக வெளியிடப்பட்டிருக்கு. கோர்ட்ல நிலுவையில் இருந்து வெளிப்படையாக வெளியீடு பண்ணியாச்சு. இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது ஆவணங்கள் நிறைந்த இந்த வரலாறு, இந்த வம்சத்திலே, இந்த சமுதாயத்திலே, இந்த சமூகத்திலே, இந்த ஜாதியிலே பிறந்த நீங்கள் உங்களுடைய ஜாதி பெயரை சொல்வதற்கு நீங்கள் ஜாதி எசிங்க. அப்ப எப்படி நீ இந்த சமூகத்தில் வளர்ச்சி அடைய முடியும்? நீ எப்படி எழுச்சி அடைய முடியும்? நீ எப்படி பட்டியலை விட்டு வெளியேறி போனாலும், நீ அன்னைக்கும் என்னாச்சு, பிசி பிற்படுத்தப்பட்ட ஒரு வகுப்பு போனாலோ, எம்பிசி பட்டியல் நீ போனாலோ எம்பிசி சொல்ல மாட்டான், அன்னைக்கு எசின்னு தான் சொல்லுவேன். இப்படிப்பட்ட நிலைப்பாடும் உங்களுடைய செயல்பாடுகளும் இருந்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி நீ பட்டியல் வெளியேற்றம் சொல்லி வெக்கங்கட்ட ஒரு கேள்விய எழுப்பி அரசுக்கு நம்ம கோரிக்கை வைக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கு. முதலில் பட்டியல் வெளியேற்றம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய கோரிக்கை வைக்கக்கூடிய ஒவ்வொரு இயக்கங்களும், ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும், சமூக இயக்கங்களும் ஒரு கோரிக்கை வைக்க, நீங்கள் உங்கள் இன மக்களுக்கு, உங்கள் சொந்த மக்களுக்கு உங்களுடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள். உங்கள் வரலாற்றை இப்படித்தான் சொல்லுங்க. ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் கூடயும் என்னுடைய சமுதாயம் இந்த சமுதாயம் தான், நான் எஸ்டி சமுதாயம் மாட்டான், நான் எம்பிசிங்க மாட்டான், பிசிங்க மாட்டான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில்
நீ ஆவணங்கள் நிறைந்து ஒரு ஆவணங்கள் நிறைவாக இருக்கக்கூடிய பண்பாடும் கலாச்சாரம் நிறைந்த வாழ்வியல் தமிழக வாழ்வியல் வந்து சிறந்த ஒரு குடி. நீ உன் இனத்தை உன் ஜாதியை சொல்ல தாங்கி விட்டு அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய எஸ்சி பட்டியல் கூடிய ஒரு மக்கள் மத்தியிலே தரக்குறைவாக எண்ணக்கூடிய அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தும் பொழுது உன்னுடைய தரம் எப்படி உயரும்? நீ பண்டன்னு சொல்லு, குடும்பம்னு சொல்லு, தேவர்கள் வேளாளர் சொல்லு, மல்லர் சொல்லு, நான் வேளாண் குடிமக்கள் சொல்லு, நான் பாண்டியர்கள வேந்தன் சொல்லு, பாண்டியர் மரவீரன் சொல்லு. உனக்கு ஆவணங்கள் நிறைந்திருக்கு, உனக்கு வரலாறுகள் நிறைந்திருக்கு. நீ ஏன் அச்சப்படுகிறாய்? சாதி சாதி சொல்லி பேசாமல் சொல்லி சொல்லலாம். சாதி சாம்பலா போனாலும் அழிவதில்லை. இந்த நாட்டில் என்னைக்கு இடஒதுக்கீடு சலுகைகள் ஒழிக்கப்படுதோ அன்னைக்கு ஜாதி ஒழியும். ஜாதி என்னைக்கு ஒழிய அரசியலமைப்பு சட்டம் எல்லாம் இருக்கு, தனிப்பட்ட எழுத்து. அதுதான் அருமை சகோதரி பிரேமலதா விஜயகாந்த் அவங்க சொன்னாங்க. எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு மட்டுமல்ல, எல்லா இடஒதுக்கீடும் ரத்து பண்ணணும். இந்த அம்மா ஒரு குறிய சொல்லிருக்கு, தேவையான அன்னைக்கே சொல்லிட்டாரு. இந்தியாவுடைய துணை பிரதமர் பஞ்சாபுடைய சிங்கம் சொல்லிட்டாரு. பொருளாதார அடிப்படையில நீ இடஒதுக்கீடு வழங்க சொல்லி 90 பக்கத்தில் சொல்லிட்டாரு. பொருளாதார அடிப்படையில இடஒதுக்கீடு பண்ணா ஜாதி எப்படி? ஜாதி அழிஞ்சிட்டா தான் ஒண்ணு, ஜாதி அழியாது. ஜாதி வச்சுதான் அரசியல் நடத்த வேண்டியிருக்கு, ஜாதி வச்சுதான் ஆட்சி கட்டில அமர வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அப்ப எப்படி ஜாதி அழியும்? உடைய வரலாறுகள் மறைக்கப்படும் பொழுதோ மறுக்கப்படும் பொழுதோ அப்பதான் ஜாதி அழிதும். ஜாதி அழியதுக்கு வரலாறு ஒரு நாள் அழிய போற கிடையாது. இந்த செய்தி நாளை வரலாறு. அதே மாதிரி அரசியலுடைய காலகட்டத்தில் வந்து வாழ்வியல் வந்து அரசியல்வாதிகளும் அரசியல் தலைவர்களும் அரசியல் இயக்க தலைவர்களும் நிறுவனர்களும் ஒவ்வொரு சமூக அமைப்புகளும் வளர்ச்சியடையணும், அவங்க வாழணும், சுகலாம பயனடையும் சொன்னா ஜாதி தேணும். நீங்க விழிப்புணர்ச்சி அடையாம இருக்கணும். அதனால உங்கள்கிட்ட விழிப்புணர்ச்சி உங்கள்கிட்ட இல்ல. இதை பயன்படுத்தி எல்லா சமூக மக்களையும், சமூக இயக்கங்களும், அரசியல் இயக்கங்களும், அரசியல்வாதிகளும் உங்களுக்குள்ளே சீரிய கருத்துக்களை வன்மையாக விதைத்து அவர்கள் அரசியல் களம் கண்டு அவர் சுயலாபத்துக்காக சோகமா ஆழ்வார்கள். நீங்கள் புரிதல் இல்லாதபடிக்கும், உங்களுடைய இன வரலாறு தெரியாதபடிக்கும், உங்களுடைய இனத்தினுடைய உண்மை வரலாறு தெரியாதபடிக்கும், உங்களுடைய வாழ்வியல் வரலாறு தெரியாதபடிக்கும், உங்களுக்கு பாரம்பரிய வரலாறும் பண்பாடு கலாச்சார வரலாறு தெரியாதபடிக்கும் வாழும் நிலைப்பாடுகள் உள்ளவரை நீங்கள் அடிமையாகும் அடித்தட்டு மக்களாக இருப்பீர்கள். அரசியல்வாதிகளுக்கு கைத்தடியாக இருந்து அவர்கள் வாழ்வில் வந்துகிட்டே இருக்கும். உங்களுடைய வாழ்வில் வர வாய்ப்பு இருக்காது. தேவேந்திர வேளாளர் இனத்தை சார்ந்த தமிழ் இன வேளாண்குடி மக்களே, உங்களுக்கு இந்த ஒரு கோரிக்கை. நீங்கள் உங்கள் ஜாதியை சேர்த்தால் தேர்தல் வேளாளர் சொல்லு, இந்திரகுல வாசின்னு சொல்லு, பாண்டியகுல மரவீரன் சொல்லு, மல்லர் பல்லர் குடும்பன் என்ற வரலாற்றை எடுத்து சொல்லு. நீ உன் ஜாதியை காக்கும் போது எஸ்சிங்க ஒரு வேலை செய்ய இடத்துல என்ன ஜாதின்னு கேட்காங்க. அதுல ஒருத்தன் எழுதுதான் எல்லாம் ஒன்றும் நான் எம்பிசிங்க, ஒருத்தன் எஸ்சிங்க, ஒன்று நான் தான் பிசிங்க எழுதேன். ஏன் வகுப்பை கட்டத்தான் பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி எழுதுறோம். ஜாதியை காக்கான். ஜாதி என்ன ஜாதி? நீ அதை எழுது. கல்வி அப்ப என்ன கல்வி படிச்ச? என்ன படிச்ச? இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தான் இருந்துகிட்டு இருக்கு. சாதியை சொல்லு, உன் வரலாறு தனியே வரும். உன் வரலாறு தெரியாம வரலாறு சொல்லு, அப்ப நீ தலைநிமிர்ந்து வாழ முடியும். அதை விட்டு நீ உன்னுடைய தன் வரலாறும் தன்னுடைய ஜாதியும் சொல்லாத பட்சத்திலே உனக்கு எழுச்சியும் விழிப்புணர்ச்சியும் இல்லை என்ற கோணத்திலே நீ எத்தனை பட்டியல் வெளியேற்றம் கேட்டாலும் அது பயன்பாடு இல்லை என்பதை இந்த இடத்துல சுட்டிக்காட்டி உன் ஜாதியை சொல்லி உன் வரலாறுகளை வெளிப்படுத்தி உன் உண்மையான வரலாற்றுகளை படி வாழ கற்றுக்கொள். உன் வரலாற்றை உன் வாழ்வியல் மூலமாக வெளிப்படுத்து. கண்டிப்பாக உனக்கு வாழ்வு உண்டு என்று சொல்லி என்னுடைய சரியான விழிப்புணர்வு உரையை இந்த சமூக மக்களுக்கும் தேர்தல் வேளாளர் மக்களுக்கும் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். நீ தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் உள்ள ஜனங்களால் தான் சேர்க்கப்பட்டிருக்கிறாரா? நீ வீரக்குடியும் போரக்குடியும் வேளாண் குடியும்
பாண்டியர் குடியும் தேர்தல் வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவரும் பள்ளர் மல்லர் கொடும்பர் மரபை சேர்ந்தவரும் சரியான தமிழினத்தினுடைய சமூக வரலாறு உடைய நீ மனிதன் என்பதை புரிந்து கொள். இந்த எழுச்சி உரையை கேட்டாவது சமூகத்திலே விழிப்புணர்ச்சி கொண்டு கேட்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு 100 பேர்களை தயார் செய்து உன் சமூக வரலாற்றை வெளிப்படுத்த வேண்டும் சொல்லி இந்த கோரிக்கையை மாவீரன் வழியிலே தென்பாண்டி சீமையிலே இருந்து மாவீரர் வழியில் மாண்பின் மாய்ந்தான் டாக்டர் ஐசக் டேனியல் ஜெயின் ஜார்ஜ் கோட்டகர குடும்பம் எல்லாம் படவனத்தாம்பட்டி அயன் வீரசியாமணி கிராமம் சங்கரங்கோயில் வட்டம் தென்காசி மாவட்டத்திலிருந்து இந்த எழுச்சி உரையை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுகிறேன். நன்றி, வணக்கம்.